ஈஸ்வரா போற்றி ஓம் நோக்கரனார்களை போற்றி. விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 8ஆம் இடம், அங்கார பகவானின் ஆட்சி வீடு, நீர் ராசி. விருச்சிக ராசி ஒரு பெரிய ஆலமரம். விஷாகம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள் பாதம் அடங்கிய ராசி மண்டலம். 8ஆம் இடம் அதாவது காலப்புருஷ சக்கரத்தின் அஷ்டமஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். பொதுவாக விருச்சிக ராசி வளர்க்கணும். ஒருத்தங்களுக்கு விருச்சிக ராசி வளர்த்தா தான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அதுபோக எதிர்பாராத பணம், வாழ்க்கையில் நல்ல சில நிகழ்வுகள்லாம் நடக்கும். விருச்சிக ராசி பொதுவாக காலப்புருஷ சக்கரத்தின் முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு பிடித்த ராசி. சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தை ஆள்றவர், ஆதி அந்தம் இல்லாதவன், ஆதி சிவன். தாய் போல் தந்தை போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு பிடித்த ராசி 4 ராசிகள். முதல் 2 ராசி மேசம், விருச்சிகம், அடுத்து மகர, கும்பம். இந்த 4 ராசிகளுமே சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகள். ஏன்னா அங்கார பகவான் சிவனுடைய அம்சம். அந்தகாசுரனை போரிடும்போது தான் சிவனுடைய நெற்றி வேர்வையிலிருந்து உதித்தவர் தான் அங்கார பகவான். அப்பேற்பட்ட அங்கார பகவான் சிவனுடைய அம்சம். ஓகே, முருகப்பெருமானுக்கு வேண்டிய கிரகம் செவ்வாய்னாலே முருகப்பெருமானோட அம்சம்தான். ஸோ அப்படி ரிலேஷன் வரும்போது அங்கார பகவான் அருள் பெற்ற விருச்சிக ராசி சிவபெருமானுக்கு ரொம்ப வேண்டிய ராசி. இப்போ விருச்சிக ராசியில் பலதரப்பட்ட லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. மேச லக்கணத்திலேருந்து மீன லக்கணம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபத்தி நடக்கும். சரியா? சுக்கிர தசை, சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைன்னு ஒரு மத்தியம வயதில் நடக்கும். பிறக்கும்போது சனி திசையில் பிறந்திருப்பீங்க. அனுசம்னா சனி திசை, விசாகம்னா குரு திசை, கேட்டைனா புதன் திசை. அப்படியே அதை அடுத்த தசாபத்திகள் நடக்கும். இப்போ உங்களுக்கு எந்த லக்கணத்தில் நீங்கள் பிறந்தாலும் சரி, எந்த தசை நடந்தாலும் சரி, சில வழிபாடுகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும். அது பர்டிகுலராக சிவன் வழிபாடு. சிவன் வழிபாடு சிறப்பாக செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இன்னல் இல்லாமல் இனிமையாக இருக்கலாம். கஷ்டம் இல்லாமல் இஷ்டம் போல் வாழலாம். கையில் காசு பணம் இருக்கும். வியாபாரத்தில் லாபம் இருக்கும். தொழிலில் லாபம் இருக்கும். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற மாதிரி லாபம் பன்மடங்கு ஆகும். அது லட்சமாகவோ கோடிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி தான் தெய்வத்தால் ஆயுதனும், முயற்சி தான் மெய்வருத்த கூடி தரும். ஸோ அந்த முயற்சி பண்ணுறதுக்கு நமக்கு சில வழிமுறைகள் இருக்குது. வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். முயற்சியும் ஒரு பக்கம் பண்ணணும், இறைவனோட அனுக்கிரமும் இருக்கணும். இறைவனோட அனுக்கிரமும் அதிர்ஷ்டமும் ஒரு மனிதன் கை கூடிடுச்சுன்னா அவர் பெரிய லெவலுக்கு போயிடுவார். சரியா? அவர் எடுக்கிற காரியம் அவர் சாதகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ சிவபெருமானுடைய அனுக்கிரம் பெற்ற விருச்சிக ராசிக்கு எந்தெந்த கிழமையில சிவபெருமானை கும்பிடலாம், அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான வீடியோ இது. வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஆடியோ கிளிப்பை நீங்கள் வச்சு சேவ் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். எல்லா தரப்புக்கும் முக்கியமானது தான் விருச்சிக ராசியில். நீங்கள் எந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, இறைவன் சன்னிதானத்துக்கு போகிறதுக்கு வயது தேவையில்லை, தகுதியும் தேவையில்லை. பூமியில் பிறவின்னு பெற்ற மனிதனாக பிறந்த யார் வேணாலும் இறைவன் கோயிலுக்கு போகலாம், இறைவனை வணங்கலாம். அப்படி பார்க்கும்போது சிவபெருமானுடைய வழிபாடு விருச்சிக ராசிக்கு சிறப்பை தருது, நல்ல ஒரு யோகத்தை தருது, ராஜயோகத்தை தரும். நான் சொல்கிற கிழமைகளில் அந்த டயத்துக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு. சூட்சுமம் தெரியணும். எப்போயுமே இறைவனை வழிபடும்போது ஒரு சூட்சுமத்தோடு வழிபடணும். அதனால தான் அந்த காலத்தில் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க. முக்கியமான நாட்களில் பண்டிகை கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த நாட்கள்லாம் சூரிய சந்திரனை மையப்படுத்தி தான் நடந்திருக்கு, வேலைகளை மையப்படுத்தி நடந்திருக்கு, ஓரைகளை மையப்படுத்தி நடந்திருக்கு. ஸோ நாள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது. அதன்படி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா, வழிபட்டீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சரி, பீடிகை ரொம்ப போட வேண்டாம், விஷயத்துக்கு வந்துடுவோம். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ராகு வேளையில் சிவபெருமான தரிசனம் செய்யலாம். அப்படி பண்ணிங்கன்னா எதிரில்லாத துன்பம் இருக்காது. சில பேருக்கு எதிரில்லாத துன்பம் இருக்கும். அந்த துன்பமெல்லாம் தவிடுபடி ஆகி நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. அடுத்து திங்கக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை கும்பிடுறது ரொம்ப நல்லது. அதுவும் அமாவாசை வர அன்னைக்கு கும்பிடுறத கூடுதல் சிறப்பாக இருக்கும். மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சரியாக பெறும். மனம் தெளிவாக இருக்கும். குழப்பமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அடுத்து செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்யணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டிங்கன்னா கடன் தொழிலேருந்து வெளியே வந்துடலாம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நிறைய பேர் கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரணும் சார் அப்படிங்கிறாங்க. அவங்க செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையில் சிவபெருமானை தரிசனம் பண்ணணும். அடுத்து புதன்கிழமை சிவபெருமானை தரிசனம் செய்யணும். அப்போ எப்போனா அபிஷேக நேரத்தில் நீங்கள் சிவபெருமான் பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும். பதவி கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும். நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார் அப்படிங்கிறாங்க. அவங்களாம் புதன்கிழமை சிவபெருமானை தரிசனம் செய்யணும். அபிஷேக நேரத்தில் போய் தரிசனம் பண்ணணும். அடுத்து வியாழக்கிழமை இரவு பல்லேறு பூஜைக்கு இறைவனை அனுப்பி வைப்பாங்க. அந்நேரம் இறைவனை வணங்கணும். அப்படி வணங்கினேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத செல்வம் வரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல ஒரு அமைப்பை வாழ்க்கையில் பெறலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை சில நாள் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி சேர்ந்து வரும். அந்த காலத்தில்
நம்ம ஈவினிங் மாலை 4 to 6 சிவபெருமானை நீங்கள் வணங்குனீங்கன்னா மகாலட்சுமி அருள் கிடைக்கும். இது ஒரு கோடீஸ்வர யோகம், முக்கியமான அம்சம். சரி, அந்த மகாலட்சுமி யோகங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கையில் காசு பணத்தை கொடுத்து லட்சுமி கடாட்சியத்தை கொடுத்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆக வைக்கும். இது பௌர்ணமி அன்னைக்கும் வரும். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. ஈவினிங் மாலை 4 to 6 இந்த டயத்தில் நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபடுறது சால சிறந்தது. கொஞ்சம் மெனக்கிடணும், சரியா? இதெல்லாம் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் இறைவனை வழிபட்டோம்னா நமக்கு நல்லது எளிதாக நடக்கும். சரியா? நமக்கு பிடிச்ச கஷ்டங்கள்லாம் சீக்கிரம் விலகி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம். அடுத்து சனிக்கிழமை ராகு காலத்தில் போனோம். சனிக்கிழமை ராகு காலத்தில் போனீங்கன்னா கர்ம வினைகள் கலைஞ்சு போயிடும். அது கர்ம வினைகள்னு இருக்குது. கர்ம கணக்கை கழிக்கிறவர் தான் சனி பகவான், கர்ம கணக்கை கூட்டுறவர் ராகு பகவான். ஸோ கர்ம கணக்கு கழியணும், நம்ம இந்த பிறவியில் நல்லா இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து ராகு வேலையில் சிவபெருமானை கும்பிடணும். சனிக்கிழமை ராகு வேலை எப்போ சார் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 9 to 10 காலண்டரில் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் சொன்ன யமகண்டம் ராகு வேலை எல்லாத்துமே காலண்டரில் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு குறிப்பு எடுத்துக்கிட்டு அந்த டயத்தில் போய் சிவன் கோயிலுக்கு போங்க. அதுபோக வந்து இந்த ராகு வேலையில் இறைவனை கும்பிடுறது வந்து ரொம்ப சிறப்பான அம்சம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய மனதாலும் எண்ணத்தாலும் சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சிவன் அருளை பரிபூர்ணம் பெறலாம், அந்த சித்தி கிடைக்கும். ஓம் ஸ்ரீ பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஸ்ரீ பசுபதே நம, ஸ்ரீ உக்ராய நம. இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஸ்ரீ மகாதேவாய நம, ஸ்ரீ பீமாய நம, ஸ்ரீ ஈசானய நம. இதை வந்து நீங்கள் சொல்லலாம். இல்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சிவாய நமக அப்படின்னு அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை 18 தடவையோ 21 தடவையோ சொல்லலாம். சிவபெருமானை படிக்கலாம். நிறைய இருக்குது. சிவனை பற்றி தமிழில் நிறைய பாடியிருக்காங்க. தேவாரம், திருப்புகழ் எல்லாம் சிவபுராணம், திருவாசகம் நிறைய இருக்குது. சிவனுக்கு வந்து ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குது. அதையும் படிக்கலாம். இறைவனோட அருளை நீங்கள் பெறலாம். ஏன்னா நாவால் படிக்கணும். இறைவன் வந்து மந்திரத்துக்கு கடுமை. தெய்வங்களுக்கு அதுக்காக தான் மந்திரம் சொல்கிறாங்க. அது கோயிலை அவங்க சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. அதை அவங்க படித்ததுனால அந்த முறைப்படி சொல்கிறாங்க. இருந்த போதிலும் கோயிலில் வந்து ஓதுவார் வந்து தமிழில் தான் சொல்லுவாங்க. பூஜை நடக்கும்போது தமிழில் மந்திரம் சொல்லுவாங்க. நம்மளும் மனதுக்குள்ளே மந்திரத்தை சொல்லலாம். சரியா? இந்த வீடியோ பதிவில் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் இறைவனை வழங்குறதுக்கு நான் சில தகவல் சொல்லியிருக்கிறேன். அதுபடி சிவபெருமானை வழங்குங்க. விருச்சிக ராசிக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். சரியா? செய்து பாருங்கள். வாரம் ஒரு நாள் போங்க. சரியா? ஒரு நாள் நான் சொன்ன அந்த வேலையில் போய் இறைவனை கும்பிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அபிஷேகம் நடந்துச்சுன்னா அபிஷேகத்துக்கு வந்து பொருட்கள் கொடுக்கலாம், வில்வேலை கொடுக்கலாம். அதுபோக பிரதோஷ காலத்துலேயும் கலந்துக்கலாம். சனி பிரதோஷ அன்னைக்கு கலந்துக்கிறது கூடுதல் சிறப்பு. பெண்கள் கர்ப்பம் ஆகணும்னா, குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு தயிர் கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு வீட்டில் அந்த தயிரை உர ஊற்றி வீட்டிலேருந்து கொண்டு போகணும். கடை தயிர் பாக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடாது, கடையில் வாங்கி கொடுக்கக்கூடாது. வீட்லேயே உர ஊற்றிடணும். நாள் வந்து பால் வாங்கி காய்ச்சி உர ஊற்றி அதை வந்து சிவனுக்கு கொடுக்கணும். மேக்ஸிமம் பிரதோஷம் வந்து ஈவினிங் தான் நடக்கும். அதனால் காலையிலேயே அது அந்த கைங்க எடுத்து காலையிலே பண்ணலாம். காலையில் பண்ணி கூட சாயந்தரம் எடுத்துகிட்டு போகலாம். சுத்தபத்தமாக இருக்கணும். அன்றைக்கு வந்து வீடை சுத்தமாக வச்சுக்கணும். மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருந்து அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஆண்களும் செய்யலாம். சரியா? ஏன்னா ஆண் பெண் இணைஞ்சு தான் ஒரு கருவை உருவாக்குறாங்க, ஒரு குழந்தை பிறகு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்று திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லை சொல்கிறாங்க. 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு சார், பிள்ளை பாக்கியம் இல்லைங்கிறாங்க. அவங்களாம் வந்து பிரதோஷத்துக்கு இறைவனுக்கு தயிரை கொடுங்க. வீட்டில் தயார் பண்ண தயிரை கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பிறக்கும். நம்பிக்கையே நடராஜன். நம்பி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கைகூடும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். விருச்சிக ராசிக்கு தொடர்ந்து பாருங்கள். கிரகணம் வேறு வருது. சூரிய கிரகணம் வருது அக்டோபர் 2ஆம் தேதி. அந்த கிரகணத்தை ஒட்டி சில யோகங்களும் இருக்குது. ஏன்னா தர்ம கர்ம யோகம் வந்து ராசி 11ஆம் இடத்துல நடக்குது. இருந்தாலும் கிரகணத்தை அன்றைக்கி இரவு 9:15 to 3:15 வரைக்கும் நடக்கும். அக்டோபர் 2, புரட்டாசி 16 புதன்கிழமை. அந்நேரம் வந்து வீட்டில் சிவநாமத்தை சொல்லிவிட்டு தூங்க போங்க. மறுநாள் காலையில் கோயிலுக்கு போங்க. உங்கள் ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கெல்லாம் தோஷம் எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறது போகாமல் இருக்கிறது உங்களுடைய சௌகரியம். பொதுவாக கிரகணம் முடிஞ்சதுன்னா மறுநாள் கோயிலுக்கு போகிறது சிறப்பு. அதை ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் 2ஆம் தேதி காஞ்சி ஜெயந்தி தான், லீவு தான், மகாலயபட்ச அமாவாசை தான். வீட்டில் சுத்தமாக இருங்க. தாய் தப்பன் இழந்தவங்க தர்ப்பணம் பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போங்க. அந்த சிராத்திரத்தை பண்ணுங்கள். சிவன் கோயிலுக்கு போகிறது சால சிறந்தது அமாவாசை அன்னைக்கு. சரியா? முக்கியமாக
ஆனால் அமாவாசை மகாலய அமாவாசை. ஓகே நேர்களே, அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் சில தகவல்களை சொல்கிறேன். வாழ்த்துக்கள். சிவநாமத்தை பெறுங்க, சிரமமின்றி வாழுங்க. ஆயிரக்கணக்கோ லட்சக்கணக்கோ கோடிக்கணக்கோ கண்டிப்பாக பணம் கிடைக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜனன ஜாதகத்தில் இடம் இருந்து இறைவனோட அருளும் இருந்து அதிர்ஷ்டமும் கை ஓடிச்சுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.